செல்லங்களே, ரெண்டாவது பாடம் நம்ம படிச்சிருக்கோம். இந்த ரெண்டாவது பாடம் எளிமையான முறையில் எப்படி படிச்சுக்கலாம். இப்போ எல்லாருமே சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறப்ப முதல்ல சொல்கிறப்ப 1 2 2 4 2 6 வரைக்கும் சொல்லிகிட்டே இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு சில தடுமாற்றம் வரும். அப்போ முதல்ல படிக்கிறப்ப இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் படிச்சுட்டு அப்புறம் என்ன செய்யலாம், இந்த வாய்ப்பாடு மெத்தடில் நம்ம படிச்சுக்கிடலாம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 2 4 2 6 4 2 8 5 10 6 12 7 14 8 16 9 18 12 20. அப்போ என்ன இருக்குன்னா இரண்டாம் வாய்ப்பாடில் 2லிருந்து ஆரம்பித்து 20ல் முடியுது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால் 1லிருந்து 20 வரைக்கும் எண்கள் எழுதியிருக்கேன். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ ரெண்டாவது வாய்ப்பாடு எப்படி நம்ம எளிமையாக படிக்கணும் அப்படின்றதுக்காண்டு எழுதி போட்டிருக்கேன். இப்போ ஒன்றும் இல்லைப்பா, இரண்டாவது பாடை பொறுத்த வரைக்கும் 1லிருந்து 20 வரைக்கும் எண்கள் எழுதிக்கிறோம். எழுதிட்டு என்ன செய்கிறோம்னா, ஒரு எண்ணை விட்டுட்டு அடுத்த எண்ணுக்கு வட்டம் போடுங்க. சரிங்களா? இப்போ 1 விட்டுட்டு 2க்கு வட்டம், 3 விட்டுட்டு 4க்கு வட்டம், 5 விட்டுட்டு 6க்கு வட்டம், அதுக்கு அடுத்து 7 விட்டு 8க்கு, 9 விட்டுட்டு 10க்கு வட்டம், 11 விட்டுட்டு 12க்கு வட்டம், 13 விட்டுட்டு 14க்கு வட்டம், அதுக்கு அடுத்து 15 விட்டுட்டு 16க்கு வட்டம், 17 விட்டுட்டு 18க்கு வட்டம், 19 விட்டுட்டு 20க்கு வட்டம் போட்டிருக்கோம். ஏன்னு சொன்னோம்னா இரண்டாவது வாய்ப்பாடு இதில் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கப்பா, 1 2 2ன்னு சொல்கிறோம் இல்லையா? இங்கே பார்த்தீங்களா, அந்த 2 1 2 2 4 2 6 4 2 8 5 10 6 12 7 14 8 16 9 18 12 20. இப்போ நம்பர் 1 to 20 வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வட்டம் போட்டுட்டிங்கன்னா அடுத்த வாய்ப்பாடை ஈஸியாக படிச்சுக்கலாம். புரியுதா?